வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி எக் நூடுல்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் நிறைய கேபேஜ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு பவுல் நிறைய சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், 2 முட்டையை அடித்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமே தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே டேஸ்ட் எக்ஸாக்டாக நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. எல்லாரும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும். ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் இதுக்கு கூடவே வேறு கலர் கேப்சிகம் இருக்குன்னா கூட சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்து கொஞ்சமாக மேகி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தபடியாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான அந்த பிளேட்டிங் பார்த்தே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் கூட கிடச்சுன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காம பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் பூண்டு கூட கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறிகளும் முழுசாக வேகக்கூடாது, முக்கால் வாசி தான் வெந்திருக்கணும். லைட்டாக அந்த எண்ணெய் அந்த சூடில் லைட்டாக சூடு ஏறி இருக்கணும். மற்றபடி ரொம்ப வதங்கி அப்படி தெரியாமல் அந்த அளவில் வரக்கூடாது. இதுதான் பதம். எல்லா காய்கறிகளும் முழுசாக நம்ம போட்டிருக்கிறது அப்படியே வெளியில் தெரியணும். உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டெப்பில். அவ்வளோதான், நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம். இந்த நேரம் நான் அடித்து வச்சிருக்க 2 முட்டையை இதுக்கு கூடவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முட்டை ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை எதுவும் சேர்க்காம கூட எம்டி நூடுல்ஸ், அதாவது எக் நூடுல்ஸ் இல்லாமல் சாதா நூடுல்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த முட்டையை நல்லா வரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு கூடவே டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸஸ் உங்களுக்கு இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. 2 மேகி பேக்கெட்டை எடுத்து ஆல்ரெடி வேக வச்சு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நேரத்தில் உள்ளே சேர்த்துக்கலாம். கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கைப்படை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதிகமான வெஜிடபிள்ஸ் சேர்த்து கம்மியான மசாலா சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். மேகி பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வித்தியாசமாக எதுவுமே ஆட் பண்ணலை. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுங்க. சூப்பராக எமியாக நம்ம வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர், அந்த கேரட்டோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த மசாலாஸ் நல்லா கோட்டாகி அந்த டைமில் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய லாஸ்ட் இறக்குற தருவாயில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், காரமாக இருக்கும். மற்றபடி சூப்பரான யம்மியான 5 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. வாவ், சூப்பராக, பார்க்கவே உதிரியாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு, யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், டாடா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.